இன்றைய எழும்பி பிரகாசிக்கும் வார்த்தை மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேதத்துல நம்ம ஒரு வசனத்தை பார்த்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 126வது சங்கீதத்துல 5வது வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று. அநேகர் இன்று அநேக இடங்களுக்கு போய் அழுது கொண்டிருக்கிறாங்க. வியாதியஸ்தர்கள் மருத்துவர்களிடத்திலும் கடனாளிகள் கடன்பட்டவர்களிடத்திலும் போய் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாம் அழ வேண்டிய ஒரே ஒரு இடம் தெய்வ சமூகம்தான். இதை தெரிந்து கொண்டு வேதத்துல ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்க பேர் அன்னாள். அவங்க தேவ சமூகத்துல கண்ணீரோட செபித்தார்கள். சாமுவேல் என்கிற அந்த அறுவடையை கம்பீரத்தோட அறுத்து கொண்டார்கள். இந்த நாட்கள்ல நாமும் கூட தேவ சமூகத்துக்கு போய் கண்ணீரோட அவரிடத்துல நம் விண்ணப்பங்களை வைப்போமே, ஆனால் கர்த்தர் நமக்கு கம்பீரமான ஒரு அறுவடையை கொடுப்பார். நம்ம எல்லாம் கண்களை மூடி செபிக்கலாம். அதிகமாய் நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ராஜா, நாங்க அப்பா கர்த்தாவே அநேக மனுஷர்களிடத்துல போராடி ராஜா கண்ணீர் விட்டு அழுது ஒன்றையும் பெற்றுக்கொள்ளலப்பா. இந்த வேலையில நாங்கள் உணர்ந்து ராஜா உம்முடைய சமூகத்துக்கு வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கண்ணீரோட நாங்கள் அப்பா கர்த்தாவே உம்மிடத்துல தெரிவிக்கிறோம் ராஜா. வேத வசனத்துல சொல்லப்பட்டது போல ராஜா, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று சொன்னபடி நாங்களும் ராஜா அந்த கம்பீரமான அறுவடை எங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.